அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ். அதில் பாடம் பண்படுத்தும் பழமொழிகள். அதில் படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். பார்க்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, 4 பதில்கள் கொடுத்துருக்காங்க. எது சரியான பதிலோ அதுக்கு வட்டம் போட்டு அதை இந்த கோட்டில் எழுதணும். கேள்விக்கு போகலாமா? 1. அமுதவாணன் தன் தாத்தாவுடன் சென்ற இடம். கடைத்தெரு, பக்கத்து ஊர், வாரச்சந்தை, திருவிழா. எங்கே போனா அமுதவாணன்? வாரச்சந்தை. அதுக்கு வட்டம் போட்டு இந்த இடத்துல எழுதுங்க. 2. யானைக்கொரு. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிரித்து எழுதுதல். யானைக்கொரு. இதில் பாருங்கள், யானை கூட்டல் கொரு, யானை கூட்டல் ஒரு, யானைக்கு கூட்டல் ஒரு, யானை கூட்டல் கொரு. எது வரும்னா யானைக்கு கூட்டல் ஒரு. அப்போ இதுக்கு வட்டம் போட்டுட்டு இந்த பதிலை யானைக்கு கூட்டல் ஒருன்றதை இங்கே எழுதணும். அடுத்தது பாருங்கள், பழச்சாறு. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பழம் கூட்டல் சாறு, பழ கூட்டல் சாறு, பழ கூட்டல் சாறு, பழ கூட்டல் சாறு. அப்போ எது வரும்னா பழம் கூட்டல் சாறு. இதுக்கு வட்டம் போட்டு இந்த இடத்துல எழுதுங்க. 4. நாய் டேஷ். குறைக்கும், குறைக்கும், குலைக்கும், குலைக்கும். அப்படின்னா குறைக்கும் நாய் கடிக்காதுன்னு சொல்லி படித்தோமா இல்லையா? அதில் எது வரும் அப்படின்னா இதோ இங்கே பாருங்கள், இந்த சின்ன ரை இருக்குது தானே, இதுதான் குறைக்கும். அதை எடுத்து எழுதுங்க. 5. ஆசி. இச்சொல்லின் பொருள். பொருள் எழுதுக. புகழ்ந்து, மகிழ்ந்து, இகழ்ந்து, வாழ்த்து. ஆசி வழங்குதுன்னு சொல்கிறாங்க தானே, அப்போ அது வாழ்த்து. அதுக்கு வட்டம் போட்டு இந்த இடத்துல எழுதணும். அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. இப்போ சேர்த்து எழுதுதல். வாரம் கூட்டல் சந்தை, வாரச்சந்தை. நடுவில் இச்சு சேர்த்து போடணும். பழமை கூட்டல் மொழி, பழமொழி எழுதுங்க. வினாக்களுக்கு விடையளிக்க. இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு சரியான பதிலை நம்ம எழுதணும். அமுதவாணன் யாரிடம் ஆசி வாங்கினான்? அதுக்கு பதில் என்ன எழுதணும்னா அமுதவாணன் யானையிடம் ஆசி வாங்கினான். ஆனை, பூனை ஆகியன எவற்றை குறிக்கின்றன? ஆனை என்பது பசுவின் நெய். பூனை என்பது பூவில் ஊறும் தேன். இதுக்குரிய பொருளை எழுதினா போதும். ஆனைனா பசுவின் நெய், பூனைனா பூவில் ஊறும் தேன். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. இப்பழமொழியின் பொருளை சொந்த நடையில் கூறுகன்னு இருக்குங்க. பக்கம் 31 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், அந்த ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுன்றதில் தாத்தா சொல்கிற ஒரு பத்தி இருக்குது தானே, அதில் அகத்தில் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பது தான் சரி. அதாவது புரியாமல் எதையும் மனனம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது. கற்கும் போதே தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ அகத்தில் ஆரம்பித்து நினைவில் கொள்ள வேண்டும் வரலையும் அதுக்குரிய பதில் பக்க எண் 31 இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த பாடத்தில் நிறைய பழமொழிகள் கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு மீதி இருக்கிறத நம்ம நிறைவு செய்யணும். பழமொழியை நிறைவு செய்க. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். டேஷ் கடிக்காது. குறைக்கும் நாய் கடிக்காது. அந்த காலி பெட்டியில் என்னவோ அதை நம்ம எழுதணும். நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணோம். இது மாதிரி நான் எழுதியிருக்கிற மாதிரி நீங்கள் எழுதுருங்க. ஆற்றுல டேஷ் இந்த பாக்ஸில் இப்படி கொடுத்துருக்காங்க, அளந்து போடணும் கேட்டிருக்கு. அப்போ என்ன எழுதணும் இந்த பெட்டியில்? ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். படித்தும் பாடியும் மகிழ்க. முதல்ல படிச்சிடுறேன், அப்புறம் பாடலாம். அச்சம் இல்லாதவன் தானே அம்பலம் ஏறுவான் தேனே, ஆவும் தென்னையும் தானே
5 வருடம் பலன் தரும் மானே, எஃகு போலதானே உறுதியாயிரு தேனே, மூத்தோர் சொல்தானே பழமொழிக்குள் ஆகும் மானே. எல்லாமே எதில் முடிஞ்சிருக்கு? நே 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 நேன்னு முடிஞ்சிருக்கு. பற்றிய கடைசி எழுத்து அச்சம் இல்லாதவன் தானே அம்பலம் ஏறுவன் தேனே, ஆவும் தென்னையும் தானே 5 வருடம் பலன் தருமானே, எஃகு போலதானே உறுதியாயிரு தேனே, மூத்தோர் சொல்தானே பழமொழிகள் ஆகும் மானே. அச்சம் இல்லாதவன் தானே அம்பலம் ஏறுவான் தேனே, ஆவும் தென்னையும் தானே 5 வருடம் பலன் தருமானே, எஃகு போலதானே உறுதியாயிரு தேனே, மூத்தோர் சொல்தானே பழமொழிகள் ஆகும் மானே. முதல்ல படிச்சுக்கோங்க, இந்த மாதிரி பாடியும் பழகிடுங்க. படத்திற்கேற்ற பழமொழியை தேர்ந்தெடுக்க. இந்த படத்தை நல்லா பாருங்கள். முரத்தில் என்ன பண்ணுறாங்க? நெல்லை அப்படியே இந்த பிரிக்கிறாங்களா இல்லையா? உமி நெல்லெல்லாம் பிரிப்பாங்க. இது நம்ம அந்த வயலில் அறுவடை முடிஞ்சு அந்த நெல்லெல்லாம் இந்த ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. அப்போ இந்த செயல் அந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் செய்வாங்க விவசாயிகள். அதுக்கு என்ன பழமொழின்றதை நம்ம சரி பண்ணணும். சிறு துளி பெருவெள்ளம் யானைக்கும் அடிசரக்கும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அந்த படத்துக்குரிய சரியான பழமொழி எது? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதுக்கு டிக் போட்டுக்கோங்க. முதலெழுத்து மாற்றினால் வேறு சொல். படிக்க நீயும் விரும்பு. பாறையை உடைப்பது இரும்பு. சுவைத்தால் இனிக்கும் கரும்பு. பூ மலரும் முன்பு அரும்பு. இது 1. அடுத்தது 2வது பாருங்கள். கையின் மறுபெயர் கரம். வயலுக்கு இடுவது உரம். பூக்களை தொடுத்தால் சரம். புன்னை என்பது மரம். அடுத்தது 3வதுக்கும் பாருங்கள். நீர் இறைத்திடுவது ஏற்றம். புயலோ இயற்கை சீற்றம். தவறு இழைப்பது குற்றம். வீட்டின் உள்ளே முற்றம். இந்த முதல் எழுத்தை மட்டும் மாற்றினா நமக்கு பொருளுடன் கூடிய சொல் வரும். முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்கச் சொல்லி விளக்க வைக்க கூறிய மொழிகளே முதுமொழிகள் அல்லது பழமொழிகள் ஆகும். இப்போ பழமொழிகள் அப்படின்னா பெரியவங்க முன்னொரு காலத்தில் பெரியவங்க இருக்காங்க தானே, அவங்க அனுபவத்தை சுருங்க சொல்லி நமக்கு புரியக்கூடிய வகையில் சொன்னது தான் முதுமொழிகள் அல்லது பழமொழிகள் ஆகும். அடுத்தது பாருங்கள். செயல் திட்டம். 5 பழமொழிகளை எழுதி அவை இன்று உணர்த்தும் பொருளையும் அதன் உண்மையான பொருளையும் எழுதி வருகன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பார்த்தியா, அந்த கடைசியில் அதை நீங்கள் எழுதி அதுக்குரிய பொருளையும் நீங்கள் எழுதலாம். அடுத்தது இணைத்து மகிழ்வோம். டாக் லெஸ் ஒர்க் மோர்ன்னு இருக்குது. அதுக்கு சரியான இது குறைவாக பேசு அதிகம் வேலை செய்கின்றது அதனுடைய பொருள். இதை எடுத்து என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல எழுதுங்க. நோ பெயின் நோ கெயின் அப்படின்னா உழைப்பின்றி ஊதியம் இல்லை. அதை எடுத்து இங்கே எழுதுங்க. குட் கவுன்சில் ஹேஸ் நோ ப்ரைஸ். நல்ல அறிவுரை விலை மதிப்பற்றது. ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். பதறாத காரியம் சிதறாது. ஒரு காரியத்தை செய்யும் போது பதறாமல் செஞ்சோன்னா அந்த காரியம் நல்ல முறையில் முடியும். ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இந்த இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நான் கோடு போட்டிருக்கேன். அதுக்குரிய பழமொழியை இந்த கட்டத்தில் நீங்கள் எழுதுங்க. இதோடு இந்த மதிப்பீடு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி. 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் இயல் 3 யானைக்கும் பானைக்கும் சரி. அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம். வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி பாருங்க. உழவர் யானையை எதற்காக இரவல் கேட்டார்? உழவர் யானையை தம் மகன் திருமணத்திற்கு இரவல் கேட்டார். மறுபடியும் பதில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உழவர் யானையை தம் மகன் திருமணத்திற்கு இரவல் கேட்டார். ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது?
ஊர்வலத்திற்கு சென்ற யானை இறந்து விட்டது. ஊர்வலத்திற்கு சென்ற யானை இறந்து விட்டது. மரியாதை ராமன் உழவரை தனியே அழைத்து என்ன கூறினார்? இருக்கு பாருங்க. உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள். பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள். பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். அடுத்தது பாருங்க. யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை உணர்த்தும் நீதி என்ன? இதுலேருந்து என்ன நீதி அப்படின்னா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. பூக்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாருங்க. வணிகர் டேஷ் நாட்டை சேர்ந்தவர். அரபு. இங்கே ஆ இருக்கா? அப்படியே ஆலேருந்து அப்படியே ரா போனோம். ராலேருந்து என்ன பண்ணணும்? பூக்கு வரணும். அப்போ அரபு. உழவர் வணிகர் இருவரின் வழக்கை எதிர்கொண்டவர் யாரே? மரியாதை ராமன். மா இருக்கு, ரீ இருக்கு, அப்படியே யா இருக்கு, அப்படியே வாங்க தை இருக்கு, அப்படியே ரா கிட்ட வாங்க, அடுத்தது மா கிட்ட வாங்க, அப்படியே எங்கே போனணும்? இன்னுக்கிட்ட வாங்க. மரியாதை ராமன். அடுத்தது திருமண ஊர்வலத்தில் டேஷ் இறந்து விட்டது. யானை. இங்கே யாருக்கு? இங்கே நை இருக்கு. யானை. பழைய டேஷ் கீழே விழுந்து நொறுங்கின. மண்பானை. மா இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல 3 சுழி இல்லை. அதனால் என்ன பண்ணலாம்? நம்ம போடலாமா? அது மாதிரி இந்த இடத்துல எழுதிக்கலாம். மண். மண். அடுத்தது பாருங்க. பா. அடுத்தது நை. இந்த இடத்துல இன் போட்டுக்கலாம். மண் பானை. அதை தான் இங்கே எழுதணும். சொல்லி பழகுவோம். இதை நல்லா வாய்விட்டு சொன்னீங்கன்னா நான் பயிற்சி கிடைக்கும். பட்டம் விட்ட பட்டாபி பெட்டிக்கடையில் பொட்டலம் போட்டான். பட்டம் விட்ட பட்டாபி பெட்டிக்கடையில் பொட்டலம் போட்டான். பட்டம் விட்ட பட்டாபி பெட்டிக்கடையில் பொட்டலம் போட்டான். கன்றுமென்று தின்றது. கன்றுமென்று தின்றது. கன்றுமென்று தின்றது. வாழைப்பழத்தோளால் வழுக்கி விழுந்தான். வாழைப்பழத்தோளால் வழுக்கி விழுந்தான். இது மாதிரி சொல்லி பழகுவோம். இதை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் பயிற்சி நல்லா கிடைக்கும். சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடரமைத்து எழுதுக. இப்போ 4 பானைகள் கொடுத்துருக்காங்க. சொற்கள் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரியாக எழுதணும். தற்செயலாக இறந்து விட்டது யானை ஊர்வலத்தில். இது சரியான சொற்றொடர் அமைக்கலாமா? யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து விட்டது. யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து விட்டது. 2வது பானையில் பாருங்க. கீழே பானைகள் உடைந்து விட்டன விழுந்து. அதுக்குரிய பதில் பானைகள் கீழே விழுந்து உடைந்து விட்டன. பானைகள் கீழே விழுந்து உடைந்து விட்டன. 3. விசித்திரமான எதிர்கொண்டார் வழக்கை மரியாதை ராமன். மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டார். மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டார். 4. வைக்கப்பட்டன பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி. பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டன. இதுதான் சரியான தொடர் அமைத்து எழுதுதல். இதுக்கு கரெக்டாக பொருத்தமானதை இங்கே எழுதியிருக்க. அதுவும் நீங்களும் என்ன பண்ணுறீங்க? புத்தகத்தில் சரியான தொடரை எழுதுங்க.
குறிப்புகளை பயன்படுத்தி கதை உருவாக்குக. பொருத்தமான தலைப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. 4 எருதுகள் ஒற்றுமையாக வாழ்தல். சிங்கம் பிரிக்க நினைத்தால் எருதுகள் எதிர்த்தல். சிங்கத்தின் சூழ்ச்சி. எருதுகள் பிரிதல். சிங்கம் வேட்டையாடுதல். சின்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பொருத்தமான கதை நான் சொல்லுறேன், நீங்களும் கேட்டுக்கோங்க. அதுக்குரிய தலைப்பும் நம்ம சொல்லலாம். ஒரு காடு, அதில் 4 மாடுகள் இணை பிரியாமல் வாழ்ந்து வந்தன. ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் எப்போதும் சாப்பிடும்போதும் தூங்கும்போதும் சேர்ந்தே இருந்தது. இவர்களுடைய ஒற்றுமையால் எதிரிகள் யாரும் இவர்களை தாக்கவே முடியவில்லை. ஒரு நாள் காட்டில் ராசாவான, காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். இந்த மாடுகளை வேட்டையாட நினைத்தது. அந்த 4 மாடுகளையும் சிங்கம் தாக்கியது. ஆனால் சிங்கத்தால் அவைகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த வலிமையான 4 மாடுகள் சிங்கத்தை விரட்டி அடித்தன. அப்ப இதையெல்லாம் நரி பார்த்து கொண்டிருந்தது. அப்போ அந்த பார்த்து கொண்டிருந்த நரி ஒன்று சிங்கத்திடம் அந்த மாடுகளை பிரித்து விட்டால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களை உன்னால் தாக்க முடியும். அந்த 4 மாடுகளையும் பிரிச்சிட்டோன்னா, 4 ஒற்றுமையாக உள்ள 4 மாடுகளையும் பிரித்து வைத்து விட்டால் அவர்களை சிங்கராஜா நீங்கள் தாக்க முடியும்னு ஆலோசனை வழங்கியது. நரி என்ன பண்ணுதுன்னா, அந்த 4 மாடுகளை பிரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டது. மாடுகள் ஒவ்வொன்றிடமும் அடுத்த மாடுகளை பற்றி தவறான கருத்துக்களை சொன்னது. அவைகளிடையே என்னாச்சு? இந்த தவறான கருத்துக்கள் பரவன உடனே அவைகள் 4ம் சண்டையிட்டன. அப்போ அந்த சண்டையை ஏற்படுத்தியது எது? நரி. நரியினுடைய சூழ்ச்சி அறியாத மாடுகள் தங்களுக்குள் சண்டையிட்டு தனித்தனியே பிரிந்து சென்றன. மாடுகளை பிரித்த செய்தியை நரி ஓடி போய் சிங்கத்திடம் கூறியது. தனியாக பிரிந்து சென்ற மாடுகளை சிங்கம் ஒவ்வொன்றாக வேட்டையாடி 4க்கு மாடாக அவைகளை கொன்று தின்றது. அது தின்னுட்டு மீதி இருக்கு பார்த்தியா, அந்த மீதி இருந்தவற்றை நரியும் தின்றது. இதுலேருந்து என்ன நமக்கு கதையினுடைய இது புரியுது சொல்லுங்க பார்க்கலாம். ஒற்றுமையே பலம். ஒற்றுமையே பலம். எப்பயுமே ஒற்றுமையாக இருந்தால் எதிரிகள் கூட நம்மளை என்ன பண்ண முடியாது, வெல்ல முடியாது. அப்போ நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்? ஒற்றுமையோடு இருக்கணும். குறிப்புகளை கொண்டு கட்டத்திலிருந்து விடை காண்போமா. இடமிருந்து வளம். இடமிருந்து வளம். இடமிருந்துன்னா இங்கேருந்து இப்படி. பழமை என்பதன் இடமிருந்து வளம். 1. பழமை என்பது இதன் பொருள். பழமைக்கு என்ன பொருள்னா தொன்மை, இன்மை. வீட்டின் முகப்பில் உள்ளது. 2. அங்கே எங்கே இருக்கு பாருங்க, வீட்டின் முகப்பில் என்ன இருக்கும்? வாசல். தும்பிக்கை உள்ள விலங்கு. யானை. அப்புறம் மேலிருந்து கீழ். உடலின் ஓர் உறுப்பு. வாய். வேளாண் தொழில் செய்பவர். விவசாயி. அப்போ குறிப்புகளை கொண்டு கட்டத்தில் உள்ள விடையை கண்டுபிடிச்சிட்டு வந்தானே, இதை அப்படியே இந்த கட்டத்தில் எழுதணும். இதோட இந்த மதிப்பீடு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் இயல் 4 நன்னெறி. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். அதை பார்க்க போகிறோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. 1. இன்சொல். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இன் கூட்டல் சொல், இனிமை கூட்டல் சொல், இன்மை கூட்டல் சொல், இனிய கூட்டல் சொல். எது சரியான பதில்? இனிமை கூட்டல் சொல். அதை எடுத்து இங்கே எழுதணும். 2. அதிர்கின்ற வலை. இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள்.
உடைகின்ற, ஒலிக்கின்ற, ஒளிர்கின்ற, வளைகின்ற. எது வரும்? ஒலிக்கின்ற. அதை எடுத்து இங்கே எழுதணும். 3. வியனுலகம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வியன் கூட்டல் உலகம், வியல் கூட்டல் உலகம், விய கூட்டல் உலகம், வியன் கூட்டல் நுலகம். எது வரும்? வியன் கூட்டல் உலகம். இதை வட்டம் போட்டுட்டு இந்த இடத்துல எழுதணும். அடுத்தது பாருங்க, வினாக்களுக்கு விடையளிக்க. 1. உலகம் எப்போது மகிழும்? நன்னெறி பாடல் மூலம் உணர்த்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகில் உள்ள மக்கள் இன்சொல் பேசுவதால் மகிழும். உலகில் உள்ள மக்கள் இன்சொல் பேசுவதால் மகிழும். 2. கடலின் அலைகள் எப்போது பொங்கி எழும்? கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது. குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும். கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது. குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும். பாருங்க, பொறுத்துக. இன்சொல் இனிய சொல் 1. வன்சொல் கடுஞ்சொல் 2. அழல் கதிர் கதிரவனின் ஒளி 3. தன்னென் கதிர் அப்படின்னா நிலவின் ஒளி. இதுக்கு கோடை இணைத்து அந்த எண்ணை போட்டு சரியாக நீங்கள் இங்கே எழுதுங்க. குறிப்புகளை கொண்டு கட்டத்தை நிரப்புக. நமது தாய்நாட்டின் திருப்பெயர், நம்மளுடைய நாட்டின் தாய்நாட்டினுடைய திருப்பெயர் என்ன? இந்தியா. அப்போ இந்த வட்டத்தில் ஈ. அரசனின் வேறு பெயர் மன்னன். இந்த வட்டத்தில் இன் இருக்கு. உடைமையை இப்படியும் சொல்லலாம், சொத்து. மனத்திற்கு பெயர் பெற்ற பூ இது, மல்லிகை. இப்போ இந்த வட்டத்தில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் பாருங்க. இ, இன், சோ, இல். வட்டத்தில் எழுதிய எழுத்துக்களை கீழே உள்ள கட்டத்தில் எழுதுக. முதல்ல இருக்கிற வட்டத்தில் இருக்கிறது என்னது? ஈ. அடுத்தது இன், அடுத்தது சோ, அடுத்தது இல். அப்போ என்னது? இப்படி பேசினால் எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படி பேசணும்? இன் சொல்லால் பேசினால் எல்லாருக்கும் பிடிக்கும். அடுத்தது பாருங்க, சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தை முதலாக கொண்டு சொல் உருவாக்குக. இங்கே கூன் இருக்கு. இந்த கூவை வச்சு நம்ம முதல் எழுத்தாக வச்சு நம்ம சொற்களை உருவாக்கலாம். இங்கே பாருங்க, குடை. அடுத்தது பாருங்க, குவியல். இல். அடுத்தது பாருங்க, குளியல். இப்போ நான் இங்கே சொற்களை சொல்கிறேன், அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து நீங்கள் அதை எழுதுங்க. குளியல், குறைவு, குரங்கு, குடம், குட்டை, குளிர், கும்பம், குரட்டை. எல்லாத்துலேயும் முதல் எழுத்துக்கள் என்ன பாருங்க? கூ. அதை கவனிச்சுக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் இங்கே எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சு எழுதுங்க. அறிந்து கொள்வோம். திருக்குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்தற்று. அதிகாரம் இனியவை கூறல். பாடலினுடைய வரிசை எண் 100. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நம்ம கிட்ட ஒரு கனியும் காயும் இருக்கும்போது நம்ம எதை விரும்புவோம்? கனியை. அப்போ அதே மாதிரி நம்ம கனியை விரும்புகிற மாதிரி நம்ம எப்பொழுதும் மற்றவர்களிடம் இனிய சொற்களை பேசுதல் வேண்டும். அதே மாதிரி இன்னாத சொல், கடுமையான சொற்களை மற்றவர்களிடம் பேசுதல் கூடாது. இது எதுக்கு உவமையாக சொல்லியிருக்காங்கன்னா, கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அப்போ கனி இருக்கும்போது காயை எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம கடுஞ்சொற்களை பேசாமல் இனிமையான இனிய சொற்களை பேசுதல் வேண்டும்.
செயல் திட்டம். இனியவை கூறல் என்னும் திருக்குறள் அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை எழுதி வருக. இனியவை கூறல்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அதில் 10 பாடல்கள் இருக்குது, 10 குறள்கள். அதை எடுத்து நீங்கள் நோட்டில் வரிசையாக எழுதுங்க. இதுதான் செயல் திட்டம். இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் இயல் 5 பனிமலை பயணம். அதில் படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம் பார்க்க போகிறோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 1. பனிமலை காட்டிற்கு விரைவாக சென்றுவிட முடியாது. அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர் சொல் எது? விரைவாக, அதுக்கு எதிர் சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெதுவாக, எளிதாக, கடினமாக, வேகமாக, எது வரும்? மெதுவாக. அதை எடுத்து எழுதுங்க. 2. என்ன கூட்டல் என்று. இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன என்று, என்னென்று, என்னவென்று, என்னவென்று. எது வரும்? என்னவென்று. இதுக்கு வட்டம் போட்டு இந்த இடத்துல எழுதுங்க. அடுத்தது 3. அக்காட்டில். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அந்த கூட்டல் காட்டில், ஆ கூட்டல் காட்டில், அக்கூட்டல் காட்டில், அந்த கூட்டல் காட்டில், அ கூட்டல் காட்டில். இதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதுங்க. 4. என்னவாயிற்று. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன கூட்டல் ஆயிற்று, என்னவா கூட்டல் ஆயிற்று, என்ன கூட்டல் வாயிற்று, என்னவோ கூட்டல் ஆயிற்று. எது வரும் அப்படின்னா என்ன கூட்டல் ஆயிற்று. இதுக்கு வட்டம் போட்டு இந்த சரியான சொல்லை இங்கே எடுத்து எழுதுங்க. அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. 1. படகில் செல்லும்போது விலங்குகள் ஏன் திடீரென அலறின? திடீரென்று படகு ஒரு பக்கமாய் சாய்ந்ததால் விலங்குகள் அலறின. மறுபடியும் படிக்கிறேன், கவனிங்க. திடீரென்று படகு ஒரு பக்கமாய் சாய்ந்ததால் விலங்குகள் அலறின. 2. நரி முதலையிடம் என்ன கூறியது? வழியில் பாம்பு கடித்ததால் எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் விஷமுறிவு செடிகளை தின்று வந்திருக்கிறோம். அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி. அந்த 2வது கேள்விக்குரிய பதில் இதுதான். அடுத்தது பாருங்க. இக்கதையில் உனக்கு பிடித்த விலங்கு எது? ஏன்? நீங்கள் இந்த கதையை பார்த்த உடனே தெரிஞ்சிட்ருப்பீங்க தானே. எது உங்களுக்கு பிடித்த விலங்கு? நரி. ஏனெனில் எல்லா விலங்குகளையும் முதலையிடமிருந்து காப்பாற்றியது. நீங்கள் என்ன சொல்லுங்க? எனக்கு பிடித்த விலங்கு நரி, ஏனெனில் எல்லா விலங்குகளையும் முதலையிடமிருந்து காப்பாற்றியது. உரிய பெட்டியுடன் பாராசூட்டை இணைப்போமா? பாருங்க, இந்த பாராசூட் இருக்கு, இங்கே பெட்டி இருக்கு. இது இணைக்க வேண்டும். திடீரென்று, தந்திரம், பேணுதல், அலறுதல், நுட்பமான உத்தி, கூச்சலிடுதல், சற்றும் எதிர்பாராமல், பாதுகாத்தல். திடீரென்று இந்த பாராசூட்க்கு எது பொருத்தமானது பாருங்க? சற்றும் எதிர்பாராமல். இதை இணைக்கணும். தந்திரம், நுட்பமான உத்தி, இதை இணைக்கணும். பேணுதல், பாதுகாத்தல். அலறுதல், கூச்சலிடுதல். நான் கோடுகளை வச்சு இணைச்சிருக்கேன் தானே, அதே மாதிரி நீங்களும் பெட்டியுடன் பாராசூட்டை இணைக்க வேண்டும். விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை நிரப்பி புதிய சொற்றொடர்கள் உருவாக்குக. இந்த இதில் பார்த்துங்க, டேஷ் நண்பன், டேஷ் தூரம், டேஷ் மான், டேஷ் பயணம், டேஷ் காடு, டேஷ் குதிரைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வார்த்தை வருமோ அந்த பிரித்தெழுக எழுதிட்டு இந்த இடத்துல சேர்த்தெழுதுக. புதிய சொற்றொடரை உருவாக்குதல். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேஷ் நண்பன் அப்படின்னா நல்ல கூட்டல் நண்பன், நல்ல நண்பன். தொலைவு கூட்டல் தூரம், தொலை தூரம். புள்ளி கூட்டல் மான், புள்ளிமான். நெடு கூட்டல் பயணம், நெடும் பயணம். பனை கூட்டல் காடு, பனங்காடு.
வரி கூட்டல் குதிரை வரி குதிரை. இந்த இதை நீங்கள் எழுதணும். இதையும் சொற்றொடரையும் நீங்கள் எழுதணும். அடுத்தது பாருங்க, மொழியோடு விளையாடு. கட்டத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. இந்த கட்டத்தில் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, புதிய சொற்களை உருவாக்கணும். அப்போ நீங்கள் உருவாக்கிய ஒவ்வொரு சொல்லையும் இங்கே கொடுத்துருக்கிற கீழே கோட்டில் எழுதிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு வண்ணம் தீட்டணும். பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க குதிரைன்ட்டு. அடுத்தது என்னது? வலை. வலை எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அதுக்கு வண்ணம், நட்சத்திரத்துக்கு வண்ணம் தீட்டிட்டேன். இதே மாதிரி நீங்கள் இந்த சொற்களை கண்டுபிடிச்சி இங்கே எழுதிட்டு நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே இந்த நட்சத்திரத்திற்கு வண்ணம் தீட்டணும். வலை, முதலை, படகு, இலை, பாம்பு, அறை, ஓநாய், தலை, அத்தை, வரிக்குதிரை, வாய். இப்போ எத்தனை சொற்கள் கண்டுபிடிச்சிங்களோ அப்போ நீங்கள் எத்தனை நட்சத்திரம்னு தெரியும் தானே, அதை மொத்த விண்மீன்களை நீங்கள் எழுதணும். எத்தனை எண்ணிக்கை கண்டுபிடிச்சிங்களோ அந்த நட்சத்திரங்களை எண்களை எழுதணும். இப்போ சொல்ல கேட்டு எழுதுக. இதை நான் சொல்லுவேன், நீங்கள் அதை கேட்டுட்டு உங்கள் நோட்டில் எழுதணும். அடர்ந்த காடு, பயணம், பனிமலை காடு, விலங்குகள், திருவிழா. கேட்டுக்கிட்டீங்களா? இது அப்படியே நீங்கள் நோட்டில் எழுதுங்க. இங்கே பாருங்கள், அகர வரிசைப்படுத்துக. மகிழ்ச்சியாய் தாவத் தொடங்கு, மவ்வல் என்னும் அழகிய மலரை சென்றடைவார். இங்கேருந்து அப்படியே தாவணும். இங்கே இருக்கிற மலரை நீங்கள் சரியாக அகர வரிசைப்படுத்திட்டிங்கன்னா இந்த மவ்வல்ன்ற ஒரு மலரை போய் நீங்கள் சென்றடைவீங்க. உங்களுக்கு சந்தோஷமாயிடும். நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது என்ன வரிசைன்னு முதல்ல பாருங்கள். அப்போ இது என்ன வரிசை? மாமா மிமி வரிசை. அப்போ இங்கே நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? மா, மி மீ, மு மூ, மே மே, மை, மொ மோ, மௌ அப்படின்னு எழுத்துக்கள் சொல்லியிருக்கணும் இல்லையா? மாமா மிமி வரிசை. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். இதை படிக்கிறேன் பாருங்கள். மைதானம், முறுக்கு, மோப்பம், மகிழ்ச்சி, மவ்வல், மாதம், மொழி, மீன், மேகம், மெத்தை, மிளகு, மூட்டை. இப்போ முதல்ல என்ன பார்ப்போம்? மாலை. முதல்ல என்ன ஆரம்பிக்குது? மா, மகிழ்ச்சி, மா, மாதம், மீ, மிளகு, மீ, மீன், மூ, முறுக்கு, மூ, மூட்டை, மே, மெத்தை, மே, மேகம், மை, மைதானம், மோ, மொழி, மோ, மோப்பம், மௌ, மவ்வல். அப்போ இந்த எழுத்துக்களை வச்சு இந்த சொற்களை கண்டுபிடிச்சி இந்த வட்டத்தில் எழுதிட்டிங்கன்னா இறுதியாக எங்கே வருவீங்க? மவ்வல் என்னும் அழகிய மலரை சென்று அடைவீங்க. உங்களுக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா? இதே மாதிரி நீங்கள் வேறு எழுத்துக்களை கொண்டு சொற்களை அமைப்பீங்களா? நீங்களும் ஏதோ ஒரு சொற்களை எழுதி அதை அகர வரிசைப்படுத்தி எழுதுங்க. அடுத்தது உங்களுக்கு பிடிச்சது பாருங்கள், கலையும் கைவண்ணமும். உங்கள் பெற்றோர்களுடைய துணையோட இந்த காகிதப்பூ செய்யுங்க. இது மாதிரி செஞ்சு நீங்கள் இந்த அட்டையில் ஒட்டி இந்த இலைகள், தண்டு இதெல்லாம் நீங்கள் அழகாக வரைங்க. இங்கே பாருங்கள், செயல் திட்டம். அறிவே துணை என்னும் நீதியை அறிவுறுத்தக்கூடிய கதைகளுள் 2 எழுதி வருகன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் சரியான நேரத்தில் உங்கள் அறிவை பயன்படுத்துனீங்க, உங்கள் அறிவு தான் உங்களுக்கு துணையாக இருந்ததுன்னு சொல்லி ஏதோ நீதி கதை புத்தகங்கள் இருக்குது தானே, அதுலேருந்து 2 கதைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் எழுதிட்டு வாங்க. இதுதான் உங்களுக்குரிய செயல் திட்டம். இதுதான் உங்களுக்குரிய செயல் திட்டம். இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.